ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் வென்ஸ்டே எடுத்த ஈவினிங் vlog தான். சாயே இன்றைக்கி நான் தான் பிக்கப் பண்ண போகிறேன். யூஸ்வலாக அம்மா தான் பிக்கப் பண்ண போவாங்க. அம்மாவுக்கு கொஞ்சம் கால் வலிக்குதுன்னு சொன்னாங்க. அதனால சரி நானே போய் கூட்டிகிட்டு வரலாம். அப்போ உங்களை எல்லாரையும் எங்கள் ஊருக்கு காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். கேரளாவில் ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டில் ஒரு சின்ன கிராமம் தான் எங்கள் ஊர். எங்கள் வீடு முன்னாடி ஒரு ரிவர் இருக்குது. ஆனால் இப்போ யாருமே அது யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் ஃபுல்லாக செடி கொடியெல்லாம் வளர்ந்து நல்லாவே இல்லை. தண்ணியும் யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு. 2017 தான் எங்கள் ஊருக்கு ரோடு ஆக்சஸே வந்தது. அது வரைக்கும் நாங்கள் இந்த வழி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ யாருமே இல்லாதனால அந்த அளவுக்கு நல்லா இல்லை. சாயி ஆனால் கூட்டிகிட்டு வரும்போது பின்னாடி மெயின் ரோட் வழியே தான் வரணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் கூட்டிகிட்டு வர்றதுக்கு. இந்த சைடு வந்தால் அவன் ஒழுங்காகவே நடக்க மாட்டான். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பேபி தூங்கிட்டு இருந்தான். இந்த தென்னை மரம் கீழே தான் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் வெயிலாக இருந்தது. சரி அங்கேயே நின்றுட்டு இருந்தோம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் சாயோட வேன் வந்தது. என்னை பார்த்ததும் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டான். டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்தா அதனால. அவனோட ரொம்ப நாள் ஆசை தான் ஒரு டாகை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ளாட்டில் இருக்கிறதுனால நம்மளால் அதுவும் வாங்கவும் முடியாது, வளர்க்கவும் முடியாது. அப்புறமா வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக இன்றைக்கி போகும்போது ஒரு டாக் வந்துட்டு இருந்தது. அதை போய் கொஞ்சிட்டு இருந்தான். நான் என்னோடய செகண்ட் டெலிவரிக்காக தான் அம்மா ஊருக்கு வந்திருக்கேன். இப்போ ஒரு 2 மந்த்ஸ் கழித்து திருப்பியும் ரிட்டர்ன் ஆகிடுவேன். நீலுக்கு அன்னப்ராஷம் முடிக்கணும். அதுக்காக தான் வெயிட்டிங்கு. சாய்க்கு ஸ்கூல் முடிச்சுட்டு சரி சென்னை திருப்பி வரலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். தான் நீல் பேபிக்கு அன்னப்ராஷம் பண்ணலான்னு இருக்கோம். டேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. பேக் சைடில் ரோடு இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஊரில் 90% ஆளுங்களுமே விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி ஒர்க் பண்ணுற சின்ன பசங்க எல்லாருமே அப்ரோட் தான் இருக்காங்க. நிறைய பேர் அப்ரோட் தான். எல்லா வீட்லையுமே ஒரு 20s இருக்கிற பசங்க யாருமே மோஸ்ட்லி இங்கே இருக்க மாட்டாங்க. எல்லோரும் வெளியூர் தான் இருக்காங்க.
மோஸ்ட்லி எல்லாருக்குமே வயல் இருக்கும் இங்கே. காலையில் இங்கே வரைக்கும் வரும் வேனு. ஆனால் வந்து ஈவினிங் வந்து வரமாட்டாங்க. ஏன்னா பசங்க வந்து கம்மியாக இருக்குது. சாய் மட்டும்தான் அந்த பஸ்ஸில். மார்னிங் வந்து ஒரு 4 பசங்க இருக்கிறதுனால இங்கே வந்து பிக்கப் பண்ணிட்டு போவாங்க. இங்கே தான் சாயோட ஃப்ரெண்டு வீடு இருக்குது. அவன் தான் பர்மிஷன் கேட்டுட்டு இருந்தான், அந்த பாப்பாவை வந்து கூப்பிட்டவா விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாப்பா வரும்போது சம்டைம்ஸ் வந்து சண்டை போடுவான். ஏன்னா அவனுக்கு வந்து நீலை வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீலை வந்து கொஞ்சம் கூடாது. கொஞ்சிட்டு இருந்தால் அவருக்கு வந்து உடனே ஒரு பொறாம வந்துடும். எங்கள் ஊர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் எல்லோரும் இந்த மாதிரி ஊர் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்போவுமே ரிட்டர்ன் வரும்போது சாய் வந்து இருக்கிற செடி பூ எல்லாமே பறிச்சிட்டு தான் வருவான். அதனால இவரை கூட்டிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் தான். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டைல் போடும்போது ரொம்ப அழகாக இருந்தது ஃபஸ்ட்டு. ஆனால் 2018 ஒரு ஃப்ளட்டு வந்தது. அது கண்டினியூஸாக ஒரு வாரம் ஃபுல்லாக தண்ணி வந்து வீட்டுக்குள்ளே வரைக்கும் வந்துருச்சு. அதனால இது கலர் ஃபுல்லாகவே ஃபேட் ஆகிடுச்சு. போயிட்டு வந்து உடனே சாய் குடிச்சிட்டு வந்தான். வந்ததுக்கப்புறம் உடனே டீயும் முறுக்கும் கொடுத்தோம் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருந்தான். சின்சான் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சின்சான் தான் ஃபுல் டைம் பார்ப்பாங்க. வேறு நிறைய வீடியோஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் எதுவுமே பார்க்க மாட்டார். அப்புறம் வந்து தம்பியே வந்து கொஞ்சிட்டு இருந்தான் சாப்பிட்டு முடிச்சு.
அம்மா வந்து வெண்டைக்காய், புடலங்காய் அதோட விதை எல்லாம் போட்டிருந்தாங்க. பார்த்தா அது முளைச்சி வந்தது. அதுக்கு ஃபர்டிலைசர் போடலான்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தாங்க. அந்த டைமில் சாய் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூட போயிட்டான். கூட போய் பார்த்தா சார் வந்து ஃபுல்லாக மண்ணில் விளையாடிட்டு இருந்தார். மண்ணில் விளையாடிட்டு இருந்ததுனால சாய் திருப்பியும் குளிக்க போயிட்டான். நைட்டு டின்னருக்காக கொஞ்சம் சப்பாத்தி மட்டும் அந்த தேய்ச்சி கொடுத்தேன். அந்த டைமுக்கு வந்து நீலை வந்து அம்மா தூங்க வச்சுட்டு இருந்தாங்க. அதான் திருப்பியும் நீல அழுதுட்டு இருந்தான். அதனால் நான் வந்து போயிட்டேன். அம்மாவும் அப்பாவும் பண்ணிகிட்டு இருந்தாங்க சப்பாத்தி. ஈவினிங் கம்பல்சரியாக வந்து எங்கள் வீட்டில் வந்து ப்ரேயர் பண்ணணும். ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ஹேபிட் தான் இது. சாய்க்கு வந்து மூடு இருந்தால் வந்து ப்ரேயருக்கு வந்து உட்காருவான் கூட, இல்லைன்னா உட்கார மாட்டான். ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் சாய்க்கு வந்து டின்னர் கொடுத்துட்டோம், சாப்பிட்டான். சப்பாத்தியும் தாலும் தான் இன்றைக்கி வந்து டின்னர். இப்போ வந்து சாயோட ட்ரெஸ்ஸும் நீலோட ட்ரெஸ்ஸுமே வந்து சாய் தான் வந்து மடித்து வைப்பான். நல்லா நீட்டாக எல்லாமே மடித்து அரேஞ்ச் பண்ணி வச்சுடுவார். நைட் எப்போவுமே நீலை வந்து வார்ம் வாட்டரில் குளிப்பாட்டுவோம். எப்போவுமே ஃபாலோ பண்ணுற ஒரு ஹேபிட் தான். அப்போ தான் வந்து நைட்டு வந்து நல்லா தூங்குவார். நீலுக்கு வந்து இந்த வார்ம் வாட்டரில் ஈவினிங் வந்து குளிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். குளிச்சதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். கொஞ்ச நேரம் விளையாடிட்டு தான் அப்புறம் தூங்குவான். ஈவினிங் வர டைமில் கேட்பேன் சாய்கிட்ட ஏதாவது ஹோம்ஒர்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொல்லிவிடுவோம் ஹோம்ஒர்க்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நைட் என்னென்னா தூங்குறதுக்கு முன்னாடி தான் வந்து சொல்லுவான் ஹோம்ஒர்க் இருக்குது, நான் பண்ணி முடிச்சுட்டு தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தூங்காமல் எவ்வளோ நேரம் வந்து தள்ளி போடணுமோ அவ்வளோ நேரம் தள்ளி போடுறதுக்காக ட்ரை பண்ணுவான். ஹோம்ஒர்க் முடித்ததுக்கப்புறம் பால் குடிச்சிட்டு தூங்க போயிட்டான்.
சாயை தூங்க வைக்கிற டைமுக்குள்ளே வந்து நீல் பேபியும் அம்மா தூங்க வச்சுட்டாங்க. சாய் தூங்கினதுக்கப்புறம் நீல் பேபியை நான் வந்து பெட்டில் படுக்க வச்சுட்டேன். படுத்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் படுத்துட்டோம். இன்றைக்கி அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.